வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மன்சூர் அலிகான் பேசுகிற ஒரு இது நம்ம கேட்போம். கொடுக்கல, யார் கையில் போலீஸ் இருக்குது? முதல்ல பாதுகாப்பு 28 கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா? நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு 28 கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா? எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும்? அதே மாதிரி 28,000 போலீஸ் 2,000 போலீஸ் அங்கே நிற்கணும்ல. அதே முட்டுச்சந்தையில் கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக தானே சொன்னிருக்காரு. ஆக்சுவலி மாநாட்டில் 28 மாநாட்டில் மட்டும் இல்லை, இந்த பிரச்சாரத்தில் 28 கண்டிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கண்டிஷன்ஸ் அவங்க போட தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு நார்மலான இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 28 கண்டிஷன் அவங்க கொடுக்குறாங்கனாலே அவங்க அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க கொடுக்கணும் தான் அவங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னே வச்சுக்கலாமே. அப்போது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும் இல்லையா? அப்போ அவங்களும் இத்தனை பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது தவறிட்டாங்க. அதுதான் உண்மை. அயோக்கியத்தன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. டேய், என்ன நீ பச்சை குழந்தைத்தனமா 10,000 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. 20,000 பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றான். போலீஸை பற்றி தெரியாதா? போலீஸ்காரங்க நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்க? மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். அனுமதி கேட்கல 10,000 பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி தான் நடைமுறை. 10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம் 100 ரூபா 200 ரூபா காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. இதுதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுதுல்ல. அப்பா, இந்த மனுஷன் டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த மாதிரி பேசணுங்க தைரியமா. இந்த மாதிரி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாங்க? விஜயகாந்த் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் பேசினப்போ என்ன ஆச்சுன்னு தெரியும். ஆனால் அந்த தைரியம் வரலங்க விஜயகாந்துக்கு. ஆக்சுவலி அது என்னென்னா, அவருக்கு அந்த தைரியம் இருந்தது. ஆனால் உடம்பு சரியாமானனால மட்டும்தான் விஜயகாந்த் இதானார். இல்லைன்னா அந்த மனுஷன் இப்போது முதலமைச்சர் ஆக வேண்டியது. எவனோ ஒருத்தன் ரிப்போர்ட்ரு சும்மாவே நோண்டி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் கடுப்பாயிட்டாரு. டிஎம்கேக்காரங்க தான் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட்ரு. சன் டிவியாக இருக்கும் ஆப்வியஸ்லி. நீ எழுதி வச்சுட்டு கேட்குற மாதிரி இருக்கு போடான்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு சைடில் தட்டி விட்டு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாருங்க. சான்ஸே இல்லைங்க. கரெக்டாக அவர் பேசுகிறாருன்ட்டு. அவர் அவ்வளோ கோபமாக பேசினா கூட அவர் எவ்வளோ கரெக்டாக பேசுகிறாரு பாருங்களேன். இது அவனை வேற பைத்தியக்காரன் வேற ரிப்போர்ட்டரை கூப்பிட்டுருக்காரு. சரி, அவ்வளோ இதாக என்ன சொல்கிறது, கொஸ்டின்ஸ் வேணுங்கிட்டே கேட்குறாங்க. இவர்கிட்டே அவங்க இப்படி கேட்குறாங்க. நீங்கள் இவரோட என்ன தெரியுமாங்க ஸ்பெஷாலிட்டி? நம்ம ஒரு சாமானிய ஒரு மனிதனாக இருந்து மக்களாக இருந்து நம்ம எதெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே மன்சூர் அலிகான் சொல்லுவார். அதனால தான் இவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேனல்ஸும் டிவி சேனல்ஸும் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. விஜய்க்கு அகெயின்ஸ்டாக, விஜய் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரிலங்க. 2-3 நாளாக நான் பார்க்குறேன், ஒரு சேனல் விடாமங்க எல்லா சேனலும் விஜய் அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அநேகமாக ஏதாவது காசு வாங்கியிருப்பாங்களோன்னு எனக்கு நல்ல டவுட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது திட்டி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தமாக அந்த எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ அவங்க போடுவாங்க, அதில் எல்லாமே விஜயை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லா டிவி சேனல்ஸும். அதில் கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் அசிங்கமாக திட்டுறாங்க, என்னடா இப்படி எழுதி வச்சுருக்கீங்கன்ட்டு. என்னமோ நடந்திருக்குங்க. கேரளாலையும் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே விஜய்க்கு சப்போர்ட் தான், இந்த யூடியூப் சேனல் பண்ணுறது எல்லாமே. ஆனால் இந்த கேரளாவோட டிவி சேனல்ஸ் எல்லாமே விஜய்க்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அவரோட இமேஜை தடுக்கிறதுக்கு இங்கே என்னமோ பயங்கரமாக நடக்குதுங்க கேரளாலையும் தமிழ்நாட்டில். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யாரு தெரியுமாங்க? எடப்பாடி தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் ஃபஸ்ட்டு விஜய்க்கு வேண்டி சப்போர்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அண்ணாமலை நார்த் இந்தியாவில் போய் இங்கிலீஷ் எல்லாம் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. செம்மங்க. ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். எடப்பாடி அண்ணாமலையும் மேபி விஜய் வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட இப்படி பேசலாம், நல்லது. விஜய் ராகுல் காந்தி கூடலாம் ஃபோனில் பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆறுதல் தெரிவிச்சிருக்காரா? விஜயோட பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? அந்த காங்கிரஸை நம்பி இருந்து தான் ரொம்ப பெரிய தப்பு. இப்போ புரிஞ்சுக்கும் ராகுல் காந்தியை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டு. இப்போ இந்த டைமில் விஜய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமாங்க?
பிஜேபி ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணுங்க. பிஜேபி ஏடிஎம் கூட ஜாயின் பண்ணிட்டா இந்த 2026ஓட டிஎம்கே முடிஞ்சுது, அதோட சாப்டரே முடிஞ்சிடும். கண்டிப்பாக அதை பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டிவிகேவோட இருக்கிறதுல பெரிய ஒரு மைனஸ் என்ன தெரியுமாங்க, இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த செகண்ட் லெவல் யாருமே சரியில்லை. இவர் அட்லீஸ்ட் ஏடிஎம்கே போயிட்டாருன்னா துணை முதல்வரை ஆச்சு இருக்கலாம், அது முதல்ல பண்ணியிருக்கலாம். இப்போ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர். ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணாமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. ஏன்னா பேக் போனால் யாருமே இல்லை. ஏன்னா பிஜேபியும் அவர் சண்டை போட்டார், ஏடிஎம்கே கூட சண்டை, டிஎம்கே கூட சண்டை, ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. காங்கிரஸ் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை, டிஎம்கே கூட இருந்து அவங்களுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காங்க. திருமாவளவன்லாம் என்ன கட்சிங்க, அந்த ஆளெல்லாம் எவ்வளோ தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அவர் எது இப்படி ஆயிட்டாரு எனக்கு புரியவே மாட்டேங்குது. மனுஷன் என்ன சொல்றது, ஒரு மனுஷனை மனுஷனாவே மதிக்காத மாதிரி ஆளாயிட்டாரு திருமாவளவன். நேற்று ஏதோ பேசுறாரு, கள்ளக்குறிச்சியில் சாராய குடிச்சு செத்தவங்களை பற்றி கேட்குமா அவர் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க, மொத்தமாவா செத்தான்னு கேட்குறாங்க. அது என்ன ஒருத்தராக செத்தா பிரச்சனை இல்லையா, மொத்தமாக செத்தா மட்டும்தான் பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு ஆன்சராங்க. இந்த ஆளுக்கு என்னாச்சு? விசிகே முடிஞ்சுது இந்த எலெக்ஷனோட, டிஎம்கே கூட சேர்ந்து விசிகேயும் அழிஞ்சிடும். ஆனால் விஜய் ஏடிஎம்கே கூட சேர்ந்துருவாருங்க கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, விஜய் யாரும் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, விஜய் பாதிக்கப்பட்ட கூட ஃபோன் பேசினாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் யார்கிட்ட பேசணுமோ அது கரெக்டாக பேசிட்டு தான் இருக்காரு. எல்லாரும் விஜய் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவர் இது சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு மரணம், 40 பேர் இறந்துட்டாங்க. அதுவும் ஏதோ சதியால் உள்ள யாரோ கொஞ்சம் பேர் இன்ட்ரூட் பண்ணி செருப்பு தூக்கி எறிஞ்சு என்னென்னமோ நடந்து யாரெல்லாம் மிதிச்சு கொன்ற அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேரளாவில் நடக்குமாங்க? சத்தியமாக நடக்காது. நடந்த அடுத்த நாள் செத்தான், அவ்வளோதான், மக்கள் எல்லாம் திரண்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்காதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் ஏன்ட்டு தான் இருக்குது. அந்த எடப்பாடி எவ்வளோ நல்லவராக இருக்காருங்க. அந்த எடப்பாடி எனக்கு அவர் எனக்கு என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப எனக்கு இல்லாட்டியுமே அவர் ரொம்ப பிடிக்குங்க, பர்சனலாக பிடிக்கும், கட்சியாக இல்லை. அந்த மனுஷன் எவ்வளோ அடி வலி எவ்வளோ தாங்கிட்டு கூலாக வந்து நிதானமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க உண்மையான அரசியல் தலைவர். அந்த மாதிரி ஒரு தலைவர் ஆக்சுவலி விஜய் சைடு இல்லை. அதுதான் விஜய்க்கு அந்த தலைமை தாண்டுற கெப்பாசிட்டிலாம் இருக்குது. ஆனால் விஜய்க்கு கீழே இருக்கிற ஆளுங்க சரியில்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. விஜய் கட்சி மோசமாகிறதுக்கு காரணமே இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் ஒரு பாவம் மனுஷன். அந்த ஆளுக்கு அரசியல் எல்லாம் தெரியவே தெரியாது. ஆதவ் அர்ஜுனா அது சுத்தம், பேச மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு அந்த நிர்மல் மட்டும் கொஞ்சம் நல்ல அரசியல்வாதியாக எனக்கு தோணுச்சு. மற்றபடி யாருமே அங்கே இல்லைங்க. இப்போ ஏடிஎம்கே எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அரசியல்வாதிங்க இருக்காங்க, ரொம்ப பயங்கர மெச்சூர்டு அரசியல்வாதிங்க இருக்காங்க. இவங்க அட்லீஸ்ட் ஒரு பிரச்சனை வரும்போது நிதானமாக என்ன செய்யணும்ட்டு யோசிக்க கூட டிவிகேல யாருமே இல்லை. எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க. விஜய் வர வேண்டாம், யாராச்சும் ஒரு ஆள் வந்து பேசலாம்ல, யாராச்சும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பதிவிடலாம்ல. இரங்கல் இப்போ வர முடியாது, எங்களால் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்கிறனால வர முடியல, நான் கண்டிப்பாக மக்களை வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவோ இல்லைன்னா நிர்மல் குமாரோ இல்லைன்னா இந்த ராஜ்மோகனோ யாராச்சும் சொல்லலாம்ல. இது இவ்வளோ கெட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க இனியும் மௌனமாக இருந்துக்கிட்டே இருந்தால், சைலண்ட்டாக இருந்தால் இங்கே கெட்ட பேர். இவங்க டிஎம்கே எல்லாம் நல்லா மேனுப்புலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து எல்லாரும் வெளியில் வாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க, மக்களுக்கே இனி அகெயின்ஸ்ட் ஆகிடும் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா. விஜய் சரி, அவர் ஃப்ரீஸ் அவுட் ஆகிருக்காரு, அவர் கொஞ்சம் வெளில வரட்டும், அவர் கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுங்க, டைம் வரட்டும். நீங்களாச்சும் வாங்க. நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க? இவ்வளோ பேர் சப்போர்ட் இருக்காங்க, யார் உலகமே எதிர்த்தாலும் மக்கள் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் தாங்க விஜய். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கேரளாவில் நடந்தால் விஜய் மேலே தான் பழைய போடுவாங்க, விஜய் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ இது வந்துட்டு மக்கள் எல்லாருமே விஜய் சைடில் தான் இருக்காங்க. அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த சதி வேலை நடந்தது, என்ன டார்கெட் பண்ணி இந்த சதி நடந்ததோ அது நேராக ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. விஜய்க்கு இப்போ சப்போர்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தயவு செய்து டிவிகேல உள்ள யாராச்சும் ஒரு 2-3 பேர் வாங்க, வெளியில வாங்க, போய் அந்த பாதிக்கப்பட்டவரை போய் பாருங்க. என்னதான் நடக்கட்டும், கொல்லவா போறோம்? மக்கள் அடி வாங்கினா அடி வாங்க, வெளில வாங்க.
விஜய் மெதுவாக வரட்டும். அவர் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்க போயிருக்காரு. அது கிடச்சிச்சுன்னா அவர் மக்களை பார்க்க வருவார். நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த கட்சியே இல்லாமல் ஆயிடும். அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.